Hi guys. So last வீடியோவில் நம்ம டிஸ்டில்டு வாட்டர்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த டைப் பேட்டரியில் நம்ம யூஸ் பண்ணலான்ற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனாக நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளட்டட் லீட் ஆசிட் பேட்டரியில் நம்ம எதுக்கு இந்த டிஸ்டில்டு வாட்டரை யூஸ் பண்ணுறோம், அது எப்படி எவாபரேட் ஆகுது, எதனால் எவாபரேட் ஆகுது, ப்ளஸ் இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டா, வாங்க எல்லா டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட விகார்டு ப்ரைம் 1250 மாடல் இன்வெர்ட்டரும் வித் விகார்டு VT200 மாடல் பேட்டரியும் இருக்குது. இது ஒரு 200 AH கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி. இந்த பேட்டரியில் தான் நம்ம வாட்டர் ரீஃபில் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கலர் கேப் போல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வெண்ட் கேப்பும்பாங்க. இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம டிஸ்டில்டு வாட்டரை ஃபில் பண்ணணும். இந்த பேட்டரி ப்ளஸ் இன்வெர்ட்டர் நான் ஒரு லாஸ்ட் 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட ரிவ்யூ வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்வெர்ட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இது மேண்டட்டரி கிடையாது, பட் ஸ்டில் நம்ம எப்போவாவது ஒரு நாள் தான் நம்ம வாட்டர் ரீஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் இன்வெர்ட்டருக்கு ரெஸ்ட் கொடுக்கறது தப்பு இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இன்வெர்ட்டரை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பின்னாடி இன்வெர்ட்டர் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆன பின்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வெண்ட் கேப் இருக்குது. இந்த 6 வெண்ட் கேப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெண்ட் கேப்பில் மட்டும்தான் நமக்கு இண்டிகேட்டர் மிடில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெண்ட் கேப்பை ஓப்பன் பண்ணி வாட்டர் ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த கேப்பில் பாருங்கள், உள்ளே இருக்கிற மெக்கானிசம் ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம், ஃப்ளோட்டிங் மெக்கானிசம். ஸோ வாட்டர் லெவல் கீழே போக போக இந்த ஃப்ளோட்டிங் பாலும் கீழே போக ஆரம்பிக்கும். இந்த கீழே போகும்போது நமக்கு அந்த இண்டிகேட்டரில் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன்னு நமக்கு காமிக்கும். ஓகே, இது 1 லிட்டர் டிஸ்டில் வாட்டர் கேனு. இது நியர்பை பாரத் பெட்ரோல் பங்க்கில் நான் 20 rupees பே பண்ணி வாங்கியிருக்கேன். வாங்க நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம வாட்டரை எப்படி ரீஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது எதனால் இந்த வாட்டர் லெவல் கம்மியாகுது, ஏன் நம்ம இதை ரீஃபில் பண்ணணும்னு பார்த்துடலாங்களா? ஓகே, ஸோ எதனால் இந்த வாட்டர் லெவல் கம்மியாகுதுன்னா 2 ரீசன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ். எலக்ட்ரோலைசிஸ்னால் கேஸிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன கேஸிங் எஃபெக்ட்னா, இந்த லீட் ஆசிட் பேட்டரிக்குள்ளே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லீட் பிளேட் இருக்கும் வித் மிக்சர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் வாட்டர். ஸோ பேட்ரி ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆன பின்னாடி எலக்ட்ரிக் எனர்ஜி பிளேட்டை சார்ஜ் பண்ணாமல் உள்ளே இருக்கிற அந்த வாட்டரோட மாலிகுல்ஸை பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். பிரேக் பண்ணி 2 பார்ட்ஸாக பிரிச்சிடும். ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக, H2O ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக பிரிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கேஸாக எவாப்ரேட் ஆகி வெளியே போகிறதுனால தான் நமக்கு உள்ளே இருக்கிற வாட்டர் லெவல் குறையுது. ஸோ நம்ம என்ன சொன்ன மாரி சல்ஃபூரிக் ஆசிட் வாட்டரும் இருக்கும் பேட்டரிக்குள்ளே, பட் சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு கம்மியாகாது. ஒன்லி வாட்டர் தான் இந்த ப்ராசஸில் நமக்கு எவாப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட்னால. ஸோ இன்டர்னல் பேட்டரி ஹீட்டு இல்லைனா அவுட் சைடு ஹீட்னால நமக்கு உள்ளே இருக்கிற வாட்டர் எவாப்ரேட் ஆகும். அது ரொம்ப ரேர் சினாரியோஸ் தான். ஓகே, நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் யூ ஹாவ் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. தேங்க்யூ. Please do like, share the videos and subscribe our channel for more videos.